نحمده ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையாக கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 48வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: லியஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர். அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உமது பாவத்தை, முந்திய பாவத்தையும் பிந்திய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதை சொல்லி காட்டுகிறான். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நம்மளை பார்த்து சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான், இந்த உத்தரவாதத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறான், நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுத்துருந்தான்னு சொன்ன நாம் தொழுகிறது இப்பயே குறைவாக இருக்கிறது, இதில் இன்னும் குறைவாயிரும். அப்போ முந்திய பாவத்தையும் நாம் மன்னிச்சிட்டோம். இதுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அத்தனை பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். இதுக்கு பிறகு நீங்கள் வாழ போகிறீங்கள, இந்த வசனத்துக்கு பிறகு நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன பாவம் செய்திருந்தாலும் நான் அதையும் மன்னித்து விட்டேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி காட்டுறான். ஆனால் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் தேடுங்கன்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அதற்கு அல்லாஹ்வே உத்தரவாதம் தரான். ஆனால் உத்தரவாதம் தந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுறேன்ப்பா, நீங்களும் தேடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற வார்த்தை அதிகமாக நான் சொல்கிறேன். இறைவா என்னை மன்னித்து விடு என்ற அந்த பாவத்தை நான் அதிகமாக கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கலாமா? நினச்சி பாருங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் குறைவாக பாவ மன்னிப்பு தேடுறீங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க. நீங்கள் தொழுதீங்களா? இன்னைக்கு அதாவது ஃபஜர் தொழுதுருப்போம், இப்போ ஜும்மாவுக்கு வந்து தொழுதோம்ல, 2 ரக்காயத்து தொழுதுட்டு உட்காந்தமா இல்லைங்களா? அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது யாருக்கும் தெரியாது, மறுமை நாளில் தான் தெரியும். ஒரு நம்பிக்கை தான். இன்னைக்கு நான் இந்த 2 ரக்காயத்து நான் தொழுதுட்டேன், நிம்மதியாக இருக்க. யாராவது சட்டை காலரை தூக்கி விட்டுட்டு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் அப்படி உத்தரவாதம் இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன, இறைவா நான் தொழுத இந்த தொழுகையில் 1000 குறைகள் இருக்கலாம், 1000 தவறுகள் இருக்கலாம், மன்னிப்பவன் நீ தான், மன்னிக்க கூடியவன் நீ தான். எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவா, என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் செய்கிறோமா? ஒரு தொழுது முடித்த உடனே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பாவம் இயல்புங்க, மனுஷனுக்கு இயல்பு தாங்க. என்ன இயல்பு? ஏதாவது ஒரு நாள் மனிதங்கிற அடிப்படையில் ஏதாவது சில வேலைகள் வந்துடும், எழுந்திரிச்சு போயிடுவோம். டெய்லி அப்படியா? 5 வேளை தொழுகையிலுமா அப்படியா இருப்போம்? நினச்சி பாருங்க. எவ்வளவுங்க பாவ மன்னிப்பு தேடுறோம் அல்லாஹ்விடத்தில்.
அல்லாஹ் அதுக்குன்னு தனியா ஒதுக்குறானா இல்லைங்களா? நீங்க எந்த நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ் இறங்கி வரமாட்டான். நீங்க எந்த நன்மையை செய்யல, நான் நோன்பு வச்சுட்டேன் அல்லாஹ் என்னிடத்துல இறங்கி வந்துருவான். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மற்ற தொழுகை, மற்ற வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் அவன் செய்யக்கூடிய அமலுக்கு தக்கவாறு அவனுக்கு நான் கூலி கொடுத்துருவேன். நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுத்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா பாவ மன்னிப்புக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன தெரியல சொல்றான், நான் இறங்கி வரேன்டாங்கிறான் அல்லாஹ். வேற எந்த ஒண்ணுக்கும் சொல்லல. நீ தொழுவு, நான் இறங்கி வரேன், நெருங்குற, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ என்னை தொழுதினா என்னை நெருங்குற, அவ்வளவுதான். நீ எனக்கு சஜிதா செஞ்சனா எனக்கு கட்டுப்படுற, அதுதான். ஆனா நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் உனக்காக நான் இறங்கி வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 3வது அத்தியாயத்துல அழகா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இன்னல் முஃமினீன ஃபி ஜன்னாத்தில் வ உயூன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இறைவனை அஞ்சுபவர் தங்களுக்கு வழங்கியதில் என்ன செய்வார்கள், சொர்க்க சோலையில் இருப்பார்கள், அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இரவு நேரங்கள்ல கடைசி நேரம் இருக்குதா இல்லைங்களா, இரவு நேரங்களில் கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள், குறைவாக தூங்குவார்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டிட்டான். அதை சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை அழகா புரிய வைக்கிறாங்க. 3வது அத்தியாயத்தில் அந்த 14வது வசனத்துலேருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்களேன். அது அழகா பேசுவான். சில சம்பவங்களை சொல்லி மனிதர்களுக்கு புரிய வைப்பான். அதில் எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மின் நிசாயின வல் பனாத்தீன வல் கனாத்தீன அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், கால்நடைகள், அலங்கார பொருட்கள், இவை அனைத்தும் இந்த உலகத்தில் சோதனை பொருளாக நாம் கொடுத்திருப்போம், மனிதனை நேசிக்கக்கூடியதாக நாம் கவர்ச்சியாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவ்வுலக வாழ்க்கையை விட, இவ்வுலக வசதி வாய்ப்புகளை விட மறுமைதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் குல் அனு அப்பியுக்கும் பி ஹைரின் மின் தாலிக்கல் இல்லதீன அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டு அல்லாஹ் சொல்றான், இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இந்த உலகத்துல நான் கொடுத்துட்டேன், ஆனா இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நபியே அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான். யார்கிட்ட? நம்மள்ட்ட கேட்க சொல்றான் அல்லாஹ். எப்படி கேட்க சொல்றான்? இந்த உலகத்துல எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், அழகா இருக்கிறது, ஆனா இது இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது, எப்ப வேணா அழியக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நிறைய சம்பவங்களை சொல்லலாம். மிக ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. யாரு? அமெரிக்கா நாட்டுல இப்ப ஒரு நகரம் அழிஞ்சு போச்சா இல்லைங்களா, மிகப்பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதிகள், சாதாரண ஒரு ஹோட்டலே வந்து 1300 கோடி இந்தியாவுடைய மதிப்புல, அவ்வளோ ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. ஒரே ஒரு காற்று தான் அழிச்சானா இல்லைங்களா, ஆது சமுதாயம் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இவங்கெல்லாம் என்னங்க வாழ்றாங்க, இவங்களை தாண்டி அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருந்தான். எப்படி? மலையை குடைந்து மிக கம்பீரமாக வாழ்ந்தார்கள். எவனுக்கும் எதுக்கும் பயப்படணுங்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. அவங்களுடைய நபி அவர்களிடத்துல போய் சொல்றாங்க, ஏண்டா உங்களை மாறி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைக்கவில்லை என்ற ஒரு ஆணவத்தில் நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறீங்களா? உடல் வலிமை அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. இன்னைக்கும் இருக்கிறது. மதீனாவுக்கு போகக்கூடியவங்க, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய நகரங்கள்ல போய் பாருங்க, மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி ஆனது அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். மத்தியன் வாசிகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுத்துருந்தோம். எந்த அளவுக்குன்னா சமீபத்தில் ரீசர்ச் பண்ணாங்க, அதாவது அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணுறாங்க.
ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலைகள் இருக்குங்களே, மலைகளுக்கு கீழே சின்ன சின்ன துளைகளை போட்டு வச்சிருக்கிறான். எதுக்குடா அந்த துளை அப்படின்னு போய் பார்த்தா, உள்ள கேமரா விடுறான். உள்ள விட்டா கீழே அப்படியே தொட்டி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. மழை பெய்யுதா இல்லைங்களா, மழை பெய்வதை வீணாக்காம அந்த தண்ணியை சேகரிப்பதற்காக நீங்கள் நம்ம தண்ணி தொட்டி செஞ்சு வச்சுருக்கோங்கள, இதெல்லாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. மத்தியன வாசிகள் சின்ன சின்ன துளைகளில் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சொல்லிட்டு படிப்பினையாக சொல்கிறான். இந்த உலகத்தில் உங்களுக்கு நாம் கொடுத்துருக்குறோம், ஆனால் இது இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புக்கு தான், அல்லாஹ் அழித்து விடுவான்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறான் பாருங்க. அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா வஃபிர்லனா, அதாவது எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. எதை சொல்கிறான்? உலகத்துடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிக்கும் போது எங்கே முடிக்கிறான்? இறைவா இது எங்களுக்கு தேவையில்லை, உலகம் என்பது அழியக்கூடியதாக இருக்கிறது, உடனே இதிலிருந்து எங்களை பாதுகாத்து மறுமையிலே தரக்கூடிய அந்த நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு கூடிய இறைவா என்று அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம், எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், அதை அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறோமா? ஒருத்தரை பற்றி தவறாக பேசுகிறோம், ஒருவரை பற்றி தவறாக எண்ணம் கொள்கிறோம், அந்த எண்ணம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை பற்றி தவறான எண்ணங்கள் வரும்ல, அது அழகாக சொன்னாங்க. இறைவா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்குறாங்க, இறைவா நான் மனிதன், வெளிப்படையாக செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன், மனிதங்கிற அடிப்படையில் அதிலிருந்து நான் விடை பெற்றுவேன். என் உள்ளத்து ரீதியாக என் மனசில் சில பாவங்கள் தோடுகிறதே, இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். நம்மளுடைய இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து சந்திக்காத காரணம் தான் மன கஷ்டம், மனவேதனை, ஏதாவது ஒரு விஷயம், எதையாவது ஒன்று சொல்லி ஷைத்தான் தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றியின் போது ஒரு சம்பவத்தை செய்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலிது பின் வலீது என்ற அந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பணிக்காக அனுப்புகிறாங்க. இந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அவங்கள்ட்ட போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க, சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களே விட்டுருங்க, இல்லைன்னா அவங்களை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு அவர்களுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். சொன்ன உடனே ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு அவங்க கோவப்பட்டு, ஏண்டா இவ்வளவு நாள் நாங்கள் சொன்னோம் ஏற்றுக்கல, இப்போ வந்து உன்னை வெட்ட போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார், ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ தான் வந்து ஏற்றுக்கிறியான்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் அவரை என்ன செஞ்சுட்டேன், வெட்டிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. இறைவா, என்னென்னு தெரியல, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இறைவா, இந்த ஹாலிது பின் வலீது அவர் செய்த அந்த காரியத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை மன்னித்து விடு அப்படிங்கிறாங்க. ஏன்? அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்பதை அவருடைய உள்ளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவர் உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் ஏன்ப்பா அவரை கொன்னீங்க என்று என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்
அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை போட்டு கண்டித்தாங்க. இது எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. ஒரு மனுஷனை பார்த்தா என்ன நினைக்கிறோம், இவன் நம்மளை பற்றி பேசியிருப்பானோ, இவன் நம்மளை பற்றி சொல்லியிருப்பாரோ. மனுஷங்க எதையாவது ஒன்று நினச்சி விட்டுக்கிட்டு எதையாவது இதனாலேயே சந்தோஷத்தை இழக்கிறோமா இல்லைங்களா? கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக ஒரு நட்பாக இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், ஒருவரை பற்றி தவறான எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்திடுறானா இல்லைங்களா? எதையாவது ஒரு சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்துட்றான், எப்படியாவது உன்னை பார்த்து விட்டுறான். மாற்றி விட்டால் என்ன ஆகுது, பார்க்குற நேரம்லாம் அதே நினைப்பு, அதே சிந்தனை. அப்போ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தரும். இறைவா, என்னை பற்றி ஷைத்தான் இவருடைய தவறான எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் கொண்டு வரான், நீ தான் பாதுகாக்க வேண்டும். யார்கிட்டங்க கேட்குறோம்? அல்லாஹ்வை தவிர யாருங்க மன்னிக்க போகிறா? இல்லை, எதையே கேட்குறோமுங்க. இது ஒரு நிமிஷம் அல்லாஹ்விடத்தில் உட்காந்து கேட்க வேண்டாமா? நினச்சி பாருங்க, இறைவா, எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது, எனக்கும் என் கணவருக்கு அடிக்கடி சண்டை நடக்குது. இறைவா, நீதான் எங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்து, சூலுஜாய், எங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்து இறைவா. அல்லாஹ்விடத்தில் உட்காந்து கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். ஆனால் கேட்குறோமா? நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொன்னால் அழகா ஒரு உதாரணமாக புரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டினான், கடலிலே மிக ஆழ்கடலில் இருந்தவர்கள் யூனுஸ் நபி. யாருக்குமே தெரியாது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டினா எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த கடலில் இருந்தார், கடலில் இருந்தார். அவருடைய கையை அவர் விரித்து பார்த்தால் அவருக்கு தெரியாதாம், அந்த அளவுக்கு இருட்டு. அப்படிப்பட்ட இருட்டான அந்த கடல்ல மீனுடைய வயிற்றில் அவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினார். எப்படி கேட்டாரு? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, என்னை மன்னித்து விடுவாய. லா இலாஹ, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. நீயே என்னை மன்னிக்கலனா வேற யார் என்னை மன்னித்து விடுவா என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். அவங்க செஞ்சது மிகப்பெரிய தவறான ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு பாவம். எந்த பாவம்? ஷைத்தான் செஞ்சானா இல்லைங்களா, அந்த வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இவருக்கு கட்டுப்பட்டு நடந்து சொன்னான். ஆனால் சைத்தான் என்ன செஞ்சான்? இல்லா இப்லீஸ், இப்லீஸ் மறுத்தவனாக இருந்தான், அதை கேட்க மாட்டேன்னா. அதே மாதிரி தான் யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், அந்த சமுதாயத்துக்கு போய் ஏகத்துவத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க, கேட்கல. அல்லாஹ்விடத்துல கோபித்து கொண்டு போயிட்டாங்க. அதை சொல்லிட்டு அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஒருவேளை அவர் இந்த வார்த்தை கேட்கல, விட்டுட்டாரு, அவரை மறுமை நாள் வரைக்கும் நான் மீனில் தான் வச்சிருப்பேன். மறுமை நாள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மீனை விலக்கிட்டு, சிறையிலிருந்து விலக்கிட்டு அவரை நான் வெட்ட வெளியில் தூக்கி போடுறேன். உங்களில் யார் வந்து என் இடத்துல கேட்பா? சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ இதிலேருந்து பெறக்கூடிய பாடம் என்னென்னா, எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து அழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேளுங்க. உலகத்திலேயே மிக எளிதான ஒரு ஆயுதம் என்றால் இந்த பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனையுடைய வலிமையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். அதுவும் இந்த குறிப்பாக இந்த முஸ்லீம் சமூகம் அதை பெறாத படிப்பினையாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ காசாவில் நடந்த மிகப்பெரிய யுத்தம் கடந்த வாரம் தான் ஜும்மா நடத்தினாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் ஜும்மா நடத்துகிறாங்க. அதை பள்ளிவாசல் கூட நிலை குலைந்து போயிருந்தது. அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு கூட பிபிசியில் போட்டிருந்தோம். எவ்வளவு கொடுமை தெரியுங்களா? ஆனால் அவர்களுக்காக நாம் ஒரே ஒரு பிரார்த்தனை கேட்டோம். ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் சரி, 5 வக்து தொழுகையிலும், இறைவா, அந்த அநியாயக்கார நாசக்காரலை நீ நாசமாக்கு அப்படின்னு கேட்டோம். அதனுடைய விளைவு அல்லாஹ் கொடுத்தானா இல்லைங்களா?
நினச்சி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னந்தனிமையாக இருக்கிறார்கள். யாரும் கிடையாது. அடித்தா எவனும் ஒருத்தன் வந்து கேட்க மாட்டாங்க. அடிச்சாங்களா இல்லைங்களா அல்லாஹ்வுடைய தூதரை? ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து மேலே போட்டாங்களா இல்லைங்களா? எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க, தொழுவ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்களா இல்லைங்களா? எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும். சொந்தக்காரன் வரல, உறவினர்கள் வரல, சொந்தக்காரனே தூக்கி போடுறான். எவ்வளவு மன கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த குடலுடைய சாணத்தை தள்ளி விட்டுட்டு ஏசினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள். இறைவா, இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த உத்பாவை நீ பார்த்துக்கொள், இந்த வலீதை நீ பார்த்துக்கொள், இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கொள் என்று 9 குறைஷி தலைவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை கேட்டார்கள். நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா? 12 ஆண்டு அதிலிருந்து கடைசி அவங்களுடைய மௌத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் தெரியுங்களா? தூக்கி போடுவதற்கு யாரும் வரலங்க. கையை இழுத்தா கை பிச்சுக்குது, காலை இழுத்தா காலு பிச்சுக்குது. அந்த அளவுக்கு ஒரு உடம்பை பச்சை பூத்து ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு இல்லைங்களா? காபத்துல்லாஹ்ல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது. நம்மளை பற்றி ஒரு தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார், தப்பான எண்ணத்தில் பார்க்கிறார். இறைவா, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைங்க. இறைவா, இந்த மனிதரிடத்தில் நான் நல்ல எண்ணத்தில் தான் பழகிறேன், நல்ல சிந்தனையில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஷைத்தான் தப்பான எண்ணத்தை விதைத்து விட்டான். என்னை பற்றி நல்ல எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் விதைத்து விடு இறைவா. தவறான சிந்தனையிலிருந்து, தவறான பார்வையிலிருந்து அவரை நீ மாற்றிவிடு இறைவா. நானும் அவரும் சகோதரர் தான். எங்களுக்குள்ள 1000 காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கலாம், 1000 விஷயங்கள் இருக்கலாம். அல்லாஹ் உனக்காக மட்டும்தான் நாங்கள் ஒன்று சேரணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கூட இறைவா அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நமக்காக கேட்க வேண்டிய விஷயங்கள். அதை அல்லாஹ் கேளுங்கிறான், நான் தரேங்கிறான். ஒரு செருப்பு வாறு அருந்தா கூட அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் அதை கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேளுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யார் தருவா? முதலில் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விட்டுட்டு பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். என்ன வார்த்தை? ரப்பனா, என் இறைவா, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து விடு என்று சில வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கும்போது சஜிதாவுக்கு அப்புறம் கேட்கக்கூடிய ஒரே வணக்க வழிபாடு இந்த பிரார்த்தனை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கும் சரி, அதாவது எல்லாம் சொல்லி காட்டான், பாதிக்கப்பட்டவனுக்கு உடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கிங்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. யாரையோ என்னென்னமோ பேசிடுறோம், வாய்க்கு வந்தபடி பேசிடுறோமே. இது எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, நிறைய பேர்கள் நம்ம இடத்துல சொன்ன வார்த்தைகள் மன ரீதியான பாதிப்பு அதிகமாக இருக்குது. பயம் மன ரீதியான பாதிப்புகள் இருந்து அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டாருன்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமையை எடுத்து பாருங்க. பாதிக்கப்பட்டவனுக்கும் அவனுக்கும் எந்த திரையும் கிடையாதுன்ட்டாலாம், நேரடியாக நான் கேட்குறேங்கிறான். அதே போன்று இன்னொரு விஷயத்தில், இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயன்படுத்திக்கிங்க. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பயணிகள் உடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பயணத்தில் இருக்கும்போது தான் பிரார்த்தனையை கேட்க மாட்டோம். 2 ரக்காயத்து ஜம்மு கஸ்ர் தொழுதுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பிரார்த்தனையை கேட்க மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் யார் பிரார்த்தனை கேட்குறார்களோ அந்த பிரார்த்தனையை உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்குனதற்கு பிறகு நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கிறது, 1000 குறைகள் இருக்கிறது. அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக இந்த ஜும்மா முடிஞ்சோடனே பாருங்களேன், நம்மள எத்தனை பேர் எழுந்திரிச்சு ஓடிடுறோம்.
அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டோம். நம்ம தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பது யாருக்குமே தெரியாது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டானா நம்மளுடைய தொழுகையை நினச்சி பாருங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு மிக ஆணிவராக இருப்பதே இந்த பிரார்த்தனை தான். அதை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு எத்தனை பாவம் செய்தோமோ அதற்காகவும் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லராம நாம் அனைவருக்கும் தொந்தல் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாக வந்த செய்திகளை பார்த்தால் மிகவும் அச்சத்திற்கு உள்ளாகக்கூடிய சில விஷயங்களாகத்தான் இருக்கிறது. கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய ஐனாவரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவியை கடத்தி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, 16 வயசு பசங்க தான், அதுக்கு 3 பேர் துணை இருந்து அந்த மாணவி என்ன செய்கிறாங்க, பாலியல் தொல்லை கொடுத்தார்கள் என்ற அந்த சட்டத்தின் கீழ் 3 மாணவர்களை கைது செய்கிறாங்க. சரி, பள்ளிக்கூடத்தில் தான் பாதுகாப்பில் இப்படி போகிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே பூந்துடுறாங்க. இந்த கோயம்புத்தூரில் இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சார்ந்தவர் என்ன செய்கிறார், வீட்டுக்குள்ளே பூந்து ரொம்ப வர்க்கராக நடந்துக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பாலியல் போக்சோ சட்டத்தை கொண்டு வந்து இப்போ சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் என்ன கொண்டு வந்தாங்க, தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் அழகான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இதில் தண்டனைகள் அதிகமாக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள், காவல்துறையிலேயே உள்ளவங்க பாலியல் சீண்டல் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை, அப்படிங்கிற நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் நினச்சி பாருங்க. வெளியில் போக முடியலைங்க, ஒன்று வேணாம். இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது, 337 விதியின்படி ஒரு பொண்ணு வெளியில் நடந்து போகிறா அப்படின்னா அவளை பின்தொடர்ந்து போனால் அந்த பெண் சந்தேகத்தின் பேரில் கேஸ் கொடுத்தாலே அவனை கைது பண்ணலாம். எத்தனை மாதம், 2 வருஷம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம் தண்டனை சொல்லுது. இவ்வளோ சட்டம் இருக்குதுல்ல, இருந்து என்ன பிரயோஜனம் நினச்சி பாருங்க. இதில் மாட்டக்கூடியது நம்ம பசங்களும் இருக்கிறாங்களா இல்லைங்களா, முஸ்லீம் மாணவர்கள். எவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருக்கிறது, எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரத்திற்கு அடிகோலே அதுதாங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் தான் அல்லாஹ் சொன்னான். வலா தக்ரப ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்க, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்ன சொன்ன அறிவுரை என்ன தெரியுங்களா, உன் பார்வையை தாழ்த்திக்கப்பா, அதான்ப்பா தப்பான விஷயத்தை ஏற்படுத்து, தவறான பார்வைக்கு போகுது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி கொடுத்தான். இன்றைய காலகட்டத்தில் மிக மோசமான ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குள்ள சாதாரண பசங்களெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாகி மூளை பைத்தியம் ஆகிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா இல்லைங்களா, 30% அதிகமாக இருக்கிறது இன்ஸ்டாகிராமில். வயசான தாத்தால இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னன்னே தெரியாது, அதில் என்ன வருது. இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவு என்ன, 60 வயசு முதியவருங்க டீ கடைக்கு டீ குடிக்க போனால், தம்பி இந்த இன்ஸ்டாகிராமில் இது வரல, அதை செஞ்சு கொடுப்பேன், எனக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாதுங்கண்டா, 60 வயசு உட்காந்துக்கிட்டு. எவ்வளோ ஒரு மோசம், என்ன காட்டுறான், என்ன கர்மாந்தத்தை பேசுகிறானே தெரியல, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாமளே இப்படின்னா நம்ம பிள்ளைகள் நினச்சி பாருங்க. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவதற்கு மிக ஆணித்தனமாக இருப்பதை இன்றைக்கி சோசியல் மீடியா. அதை நம்ம பிள்ளைங்க கையில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. 10,000 ரூபா ஃபோனு ஹேங்க் ஆகுதா, நம்ம வெறும் 5,000 ரூபா ஃபோனு தாங்க வச்சுருப்போம்.
அது இப்போ இது வரைக்கும் ஹேங்க் ஆகி பார்த்ததே கிடையாது. 5000 ரூபா ஃபோன் ஹேங்க் ஆகாது, 15000 ரூபா ஃபோன் ஹேங்க் ஆகிடுச்சுங்கிறான். ஐஃபோன் வாங்கி கொடுங்குறான். ஏன்டா, அந்த பக்கத்து வீட்டு பையன் வச்சுருக்கான்ல, சூப்பராக படிக்கிறான்ல, அவன் ஐஃபோன் வச்சுருக்கனால தான் படிக்கிறான், எனக்கு வாங்கி கொடு கேட்குறான், வாங்கி கொடுத்துட்றோம். அதில் எங்கே போகுது, என்ன நிலைமைக்கு, எந்த அளவுக்கு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் நிகழ்ச்சி நடந்துச்சுலங்க, அதில் எத்தனை முஸ்லீம் மாணவிகள் என்ன எவ்வளவு வெளியில் சொல்ல முடியலங்க, என்ன கோயிலில் உட்காந்துக்கிட்டு என்ன கூத்து, அதை எடுத்து பதிவிடுறது. இதை பார்த்து 4 பேர்கள் பாலியல் சீண்டலுக்கு தள்ளுவானா இல்லைங்களா? பாப்பான தப்பான எண்ணத்தில் பாப்பான பார்க்க மாட்டானா? ஆரம்பத்தில் புர்காவை போட்டுக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போகிறது, ஒன்று ஒன்றா உள்ளே போகிறது. போய் முஸ்லீம் பெண்களுங்க அஸ்ஸலாமு அலைக்கும், கபருடைய வாழ்க்கைக்கு பயந்துக்குங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேலே உள்ள புர்கா துணி கலந்துக்குது. சமையல் குறிப்பு வேணுமா, எங்களை அணுகவும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் போகிறது. அதுக்கப்புறம் டப்பா குண்டு டான்ஸுக்கு மீடியாவை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. என்னங்க இது, எங்கே போய்கிட்டு இருக்கு சமூகம்? நினச்சி பாருங்க. அப்போ இதிலிருந்து பாதுகாப்பது யாருடைய வேலை? பெற்றோர்களுடைய வேலை இல்லையா? அவர்களுடைய பராமரிப்பு இல்லையா? அல்ல நம்மளை கேட்க மாட்டானா? கேட்க மாட்டான்னு நினைத்துக்கிட்டு இருக்கிறோமா? முதல் கேள்வி அதுதான். நினைச்சுக்கிட்டு இருக்கோங்களா? அடே, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை பற்றி நாளை மறுமை நாள் விசாரிக்கப்படும். உன் குழந்தை எப்படி வளர்த்த? அது ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதலான விசாரணை இருக்கிறது. அதிகமாக கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு தெரியுங்களாங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை பார்த்தா சர்வ சாதாரணமாக வாங்கி கொடுத்துட்றாங்கங்க ஃபோனை. சின்ன பிள்ளைங்க ஃபோனு கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஃபோனை கொடுத்து போடுறாங்க. பிறந்த குழந்தைங்க, 6 மாத குழந்தை, அதுக்கு என்னங்க தெரியும்? ஃபோனை பிடுங்குதுங்க. 6 மாத குழந்தை ஃபோனு கேட்குது, ஃபோனு கொடு. 5 வயசு குழந்தை நீ போகிறான் பாருங்க. இன்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது எப்படி தெரியுங்களா? ஃபோனை கையில் கொடுத்துறது, பேக்கை தூக்கி மாட்டிக்கிறது. இவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே போகிறான் வேனை ஏறுறதுக்கு. இப்படி போனால் எப்படி இருக்கும் பிள்ளைங்க? அலிஃபா தெரியலங்க, அல்ஹம்து சூரா தெரியல, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்ஹம்து சூரா தெரியலனா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல்ஹம்து சூரா தெரியல இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு, ஞாபக மறதி வருகிறது, கோபப்படுறான். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள மீடியாக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நாக்க வெட்டிக்க, கண்ணில் பச்சை குத்திக்க போட்டு விட்றானா இல்லைங்களா? ஏங்க, பிளட் கேம்புங்க, முஸ்லீம் ஆனவங்க, யாசர்னு ஒரு பையன் வரான், உன்னுடைய பிளட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா முஸ்லீம் தானடா, ஏன் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டா, பச்சை குத்திருக்கான் பாய். எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கிறது, நினச்சி பாருங்க. அப்போ இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் கெட்டு போவதற்கு மிக காரணமாக இருப்பது இந்த சோசியல் மீடியாவும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனும் தான். அதுக்காக யாருக்கும் ஃபோனை கொடுக்காதீங்கன்னு சொல்லலை, எதற்கு கொடுக்க வேண்டும் அதற்கு தான் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு போய் பிரியாணி திணிச்சு விட்ருவோமே, அதுக்கு என்ன உணவு அதை தான் கொடுப்போம். அதே 12 வயசு ஆயிடுச்சு பிரியாணி கேட்டானா கொடுப்போமா இல்லைங்களா? அப்போ அவனுடைய பக்குவம், அவனுடைய வளர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய கையில் கொடுத்தா அவன் சரியான ஒரு மாணவனாக வளருவான் என்பதைத்தான் இன்னைக்கு உள்ள அதிகமான மனரீதியான பாதிக்கப்பட்ட மனரீதியான டாக்டர்கள், டாக்டர் ராமானுஜம் கூட அழகாக எழுதியிருந்தார் ஒரு போன வாரம். இது இந்து நாளிதழில் அலைபேசியினால் அழியக்கூடிய மூளைங்கிற தலைப்பில் எழுதியிருந்தார். எவ்வளோ விஷயம், எவ்வளோ கருத்து தெரியுங்களா சொல்லியிருந்தார். எவ்வளோ அந்த கட்டுரை வாய்ப்பு இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள். அவ்வளோ விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாரு, ரொம்ப மோசமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்குள்ள மாணவர்கள் அப்படித்தான் அடிக்ட் ஆகி போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பிள்ளைகளை இது போன்ற விஷயங்களிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.